விளாக் பார்க்க வந்த நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கத்தை சொன்னபடி அப்படியே வெளியே எட்டி பார்த்தா என் ஃப்ரெண்டு மும்முரமா காரை தொடச்சிட்டு எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்கான் வெளியே போக. சரி அப்படியே அவன்கிட்ட கொஞ்சம் பேச்சு போடலாமே வீட்டிலேருந்து கீழே இறங்கி வந்தேன். ஒரு அண்ணன் இறால் வித்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க. என் ஒய்ஃபுக்கு இந்த நண்டு இறால்லாம் ரொம்பவே பிடிக்கும். பட் நான் சாப்பிட மாட்டேன். சரி அவங்களுக்காக கொஞ்சம் வாங்கலாமேன்னு இறால் வாங்கிக்கிட்டேன். உண்மை என்னன்னா, நான் மீன் நல்லா சாப்பிடுவேன். ஆனால் இறால் நண்டு சாப்பிட்டோன்னே என் நாக்கு உதடெல்லாம் அப்படியே பெருசாக வீங்கிரும். கொஞ்ச நேரத்தில் அப்படியே வாந்தியாக எடுக்க ஆரம்பிச்சிருவேன். எனக்கு இறால் ஒத்துக்காது. என் ஒய்ஃபுக்கு இறால் கழுவுறதே தெரியாது. சரி இன்னும் வாங்கின கிச்சனில் வச்சுட்டு பெட்ரூம் பக்கம் வந்தேன். ஒய்ஃப் ஃபீட் பண்ணிட்டு அப்படியே மிருத்தஞ்சனை தொட்டில் போட்டு தூங்க வச்சிட்டாங்க. ஆசையாக இறால் வாங்கிட்டு வரும்போது தான் இப்படி ஆகணுமான்ற மாதிரி ஸ்டவ் ரிப்பேர் ஆகி போச்சு. திடீர்னு கேஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற சுவிட்ச் அப்படியே கலந்து வந்துருச்சு. ஒரு சின்ன துண்டு உள்ளேருந்து வந்துச்சு. அது கூட ஒரு ஸ்ப்ரிங்கும் கீழே விழுந்துருச்சு. இம்ட்டுக்காண்டு சுவிட்ச் கலந்து கீழே விழுந்ததுக்கு என் ஒய்ஃப்லாம் தெரிச்சிட்டாங்க. ஐயோ கேஸ் எதுவும் வெடிச்சிருமோ, வீடெல்லாம் தீ பிடிச்சிருமோ, அப்படி இப்படின்னு ஏடா கூடமா எதை யோசிச்சு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு அப்படி அந்த எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி உள்ள வச்சு அழுத்தி பார்த்தேன். பட் ஒர்க் ஆகல. திருப்பி கலந்து கையோட வந்துருது. ஏதோ நல்ல நேரத்துக்கு வீட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தனால தப்பிச்சோன்னு சொல்லுங்க. அதனால இருக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ்வை வச்சு பொங்கலும் சாம்பாரும் செஞ்சு கொடுத்தாங்க. காலையில வயிற்ற காய போடாம சாப்பிட்டோம் 2 பேருமே. அண்ட் லாஸ்டா எனக்கு முன்ன பின்ன அனுபவமே இல்லாத இந்த ஸ்டவ்வை நானே 10 ரூபாய் செலவுல வீட்ல இருந்தே ரிப்பேர் பண்ணிட்டேன். அது எப்படி பண்ணேன்றதை அடுத்த ஒரு காணொலியில தெளிவா போடுறேன். அதுவரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜஸ்டி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.